ஹலோ என்றால் நம்ம தமிழ் சினிமாவில் பொங்கல் ரேஸ் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் நடித்த கேப்டன் மில்லர் படமும் சிவகார்த்திகேயன் நடித்த அயலான் படமும் வந்து பார்த்தா ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த 2 படத்தில் உள்ள ரிவ்யூ, அதுக்கப்புறம் 2 படத்தில் ஒரு கதைகள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேச போகிறோம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்மளோட சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி ஆளில் போட்டுச்சுவாங்க. அப்போ தான் நான் அடுத்து போட போகிற முக்கியமான அதுமாதிரி கண்டென்ட்ஸில் உங்கள் மொபைலுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஸோ இப்போவே நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி ஆளில் போட்டுச்சுவாங்க. ஸோ கேப்டன் மில்லர் படமும் அயலான் படமும் யார் பார்த்துட்டீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அயலான் பற்றி வந்து பார்த்தீங்கன்னா பேசலாம். அயலான் படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய பிரச்சனையை தாண்டி அதுக்கப்புறம் 4 வருஷமாக பெரிய பிரச்சனையை சந்திச்சு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமான் விஜய் சிவகார்த்திகேயன் இந்த பிரச்சனைலாம் சந்திச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆச்சுன்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர் அவ்வளோவா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏற்றலை. அதாவது இந்த படம் நல்லா இருக்கும் அப்படின்னு ட்ரெய்லர் வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கல. ஸோ மீடியமாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர் இருந்துச்சுன்னே சொல்லலாம், எல்லாத்துக்குமே தெரியும். அதுக்கப்புறம் அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருந்துச்சு. ஸோ விஎஃப்எக்ஸ்லாம் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அந்த ஏலியனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வரப்போகிற தமிழ் சினிமாவில் ஏலியன் கதைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் நல்ல முற்றுக்கட்டியாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த படம் நல்ல வசூல் பெற்றிருக்கு, அதுக்கப்புறம் நல்ல ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா பெற்றிருக்கு. இப்படியே போனால் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா 200 கோடி அடிச்சிடும்னு சொல்கிறாங்க. பொங்கல், அதாவது இந்த பொங்கல் லீவுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 200 கோடி அடிச்சிடும்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயனுக்கு ஒரு நல்ல வசூல் தான். பாக்ஸ் ஆஃபீஸ் வசூல் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டுன்னு சொல்லலாம் சிவகார்த்திகேயனுக்கு. ஸோ யார் யார் அயலான் படம் பார்த்தீங்களோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கேப்டன் மில்லர் படம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெய்லரில் ரொம்பவே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை ஏற்றுனாங்க. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோவா தனுஷ்க்கு இது ஏற்ற கதை இல்லை அப்படி வந்து பார்த்தா நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பாட்டு நல்லா இருந்துச்சு, அதுக்கப்புறம் ட்ரெய்லர் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. பட் கேப்டனில் படம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா இல்லை, இது வந்து பார்த்தீங்கன்னா தனுஷுக்கு செட் ஆகாது அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ பார்க்கலாம். இதே வந்து பார்த்தீங்கன்னா மொதல் நாள் வசூலே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வசூலப்பட்டிருக்கு. ஸோ இன்னும் பார்க்கலாம். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 நாள் இருக்குது. பொங்கல் லீவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 நாள் இருக்குது, 5 நாள் இருக்குது. ஸோ கேப்டன் மில்லர் படம் யார் பார்த்தீங்களோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கேப்டன் மில்லர் பார்த்தீங்கன்னா ரிவ்யூக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலவையான மெசேஜ் போயிருந்தாலும் வசூல் ரீதியாக ஒரு நல்ல இது வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. ஸோ இப்போவே நம்மளோட சேனல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆளில் போட்டுக்கோங்க. நாளைக்கு எதுவுமே சினிமா அப்டேட்ஸ் வரும், அதுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்மளோட சேனல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆளில் போட்டுக்கோங்க. நாளை சந்திக்கலாம். பை பை. நான் உங்கள் கார்த்தி. பை பை.